உடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. நான் அதான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது அதிக நன்மையாக இருக்கும்ன்றார். இட் இஸ் ஃபார் பெட்டர். அதிக நன்மையாக இருக்கும். எதை விட அதிக நன்மையாக இருக்கும்? வாழ்றதை விட அதிக நன்மையாக இருக்கும்ன்றாரு. என்ன கணக்கு அது? அவர் என்ன சொல்றாரு? இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா, அதாவது செத்துட்டேன்னா, அடுத்தது உடனே என்ன நடக்க போகுது? நான் கிறிஸ்துவுடனே போய் இருக்க போகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் என்ன போதிக்குது? செத்த அந்த சன பொழுதுல நம்முடைய ஆவி கிறிஸ்துவுடனே போய் இருக்கிறது. அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தில் இருப்பது. ஆகவே வாழ்றதை விட அது அதிக நன்மை அப்படின்றார். இது யார் பேசுவான்னா, கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா அனுபவிச்சாங்க தான் பேச முடியும். அந்த ரொம்ப ஸ்வீட்டான அனுபவம் யாருக்கு வரும்னா, கிறிஸ்துவ அதிகமாய் கீழ்ப்படுகிறவர்கள். யோவான் 14 கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சா நானும் என் பிதாவும் அவனோட வந்து we will manifest ourselves, பிரசன்னத்தை வெளிப்படுத்துவோன்றார். நீங்க இந்த பவுலை போன்ற ஆளுங்களெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்களுடைய மிகப்பெரிய அந்த தியாகத்தில், அதாவது கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அது நிமித்தமாக பெருசாக தியாகம் செய்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை அவங்க கீழ்ப்படியும் போது பாயிண்ட் என்னன்னா, தியாகத்தை தான் எல்லாம் பிடிப்பாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அவங்க கிறிஸ்துடைய பேச்சை கீழ்ப்படிஞ்சு போகும்போது அதில் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பெரிய ஒரு திருப்தி கிடைச்சிது, பெரிய சந்தோஷம் கிடைச்சிது, இது வரைக்கும் அனுபவிக்காத விதத்தில் கிறிஸ்துடைய பிரசன்னத்தை அனுபவிச்சேன்னுவாங்க. அந்த கீழ்ப்படியும் போது அவருடைய பிரசன்னம் இன்னும் அருகாமையில் நமக்கு இருக்கிறது. எப்பவுமே நம்மோட தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை ரொம்ப ஸ்வீட்டாக அனுபவிக்கணும்னா அதிகமாக கீழ்ப்படிய அவருடைய பிரசன்னத்தை ஸ்வீட்டாக அனுபவிப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான உச்சகட்டமான வாழ்க்கையை நான் நினைக்கிறேன் நாம் எல்லோருமே விரும்புவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் நாம் எல்லோருமே உண்மையிலே சொல்லணும்னு விரும்புகிறோம். இதுக்கு என்ன நடக்கணும்? கிறிஸ்து அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து அதிகமாய் நாம் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் ருசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்குனா திருப்தி அடையணும். கிறிஸ்து மாதிரி யாரும் இல்லை, அவரோட உறவு கொள்றது போல யாரும் இல்லை. இன்னும் கேட்டால் வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, இவர் இருந்தால் போதும், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கும்.